வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது சில கிச்சன் ஹேக்ஸு, ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். சின்ன ஒரு ஜிஸ்ட் காட்டியிருக்கேன், உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முதலாவது டிப்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட் டிப் வந்து நம்ம பில்லோ கேஸில் வந்து அதாவது தலையணை வந்து எப்படி போடலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது இன்னொரு மெத்தடு. நல்லா லூஸாக இருந்ததுன்னா உங்களோடது வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. கரெக்ட் சைஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம பிடிச்சி போட வேண்டியது இருக்கும். அதாவது முழங்கைக்குள்ளே ஒட்டுக்கோங்க. திருப்பி நான் வச்சுருக்கேன் தலையான உரையோ, அதாவது இன்சைட் அவுட்டாக எடுத்துருக்கிறேன். நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். வெளிப்புறத்தை உள்புறத்தை மாற்றி வச்சுருக்கிறேன். நான் இப்போ அந்த 2 எட்ஜையும், அதாவது 2 ஓரத்தையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தலையணையோடதை இந்த உள்ளேயும் நீங்கள் கை வச்சுருக்கிறீங்களா, கையை பிடிச்சி அப்படி அந்த முழங்கையை அப்படியே மெதுவாக விட்டிங்கன்னா அந்த கையில் இருக்கிற அந்த உரை அப்படியே இதை வந்து கவர் பண்ணும். லூஸாக இருந்ததுன்னா தன்னாலே விழுந்துடும். இல்லாட்டா அப்படி நீங்கள் உதற வேண்டியது இருக்கும் கொஞ்சம். அல்லது நடுவில் அந்த பிடிச்சிக்கோங்க. டைட்டாக இருந்ததுன்னா என்னோடது கரெக்டாக இருக்குது சைஸு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு கையை வச்சு இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கும். திருப்பி பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. செகண்ட் டிப் வந்து பழசோ புதுசோ டைரி எடுத்துக்கோங்க. டைரியில் வந்து நீங்கள் கிராசரியெல்லாம் முடிய எழுதிக்கோங்க என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி நோட் புக்கு அல்லது மொபைலில் கூட நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். அல்லது ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருந்தா கூட அதிலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, கிச்சனில் ஒரு பெண்ணோட சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவிங்காகவும் இருக்கும். குயிக்காக நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வரலாம். நம்ம வேண்டாததெல்லாம் வாங்க மாட்டோம். நமக்கு டைம் சேவிங் ப்ளஸ் மணி சேவிங் ப்ளஸ் மறக்க மாட்டோம் எதையும். அதோடய சேர்த்து அந்த கேப்போடு சேர்த்து அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்ணும் அதோடய சேர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கேஸ் வந்து நம்ம வந்து சிலர் வீட்டில் வந்து டெலிவரி பைப்லைன் இருக்கலாம், அல்லது டெலிவரி வீட்டில் வந்து கொடுக்கும்போது அந்த ரெசிட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு 2-3 லேட்டஸ்ட் ரெசிட்டாவது வச்சுக்கோங்க. நிறைய இடங்களுக்கு இது தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு பாபி பின்னோ, ஹேர் பின்னோ, அல்லது பெண்ணோட கேப்போ, அல்லது பட்டர்ஃப்ளை கிளிப்போ, கிளச்சோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் பைண்டர் கிளிப்போ எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சு அந்த புக்கையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இனிஷியலி நம்ம வாங்கும்போது உள்ள அந்த ரெசீட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப தேவைப்படும். வேறு இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அது கேட்பாங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சரண்டர் பண்ணும்போது அது கேட்பாங்க. எங்களுக்கு இங்கே வந்து இந்த இபி வந்து பில்லு போட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஆன்லைனில் பே பண்ணால் கூட அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதையும் இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிளிப்பு நீங்கள் வச்சு பைண்டர் கிளிப் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேட வேண்டாம் அங்கே இங்கன்னு. இதுவும் டைம் சேவிங்காக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். அல்லது ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபர்னிச்சர் வாங்குறது, எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்குறது, எது வாங்கினாலும் அதோட அந்த டெலிவரி வாங்குகிற டைமில் ஆன்லைனில் பண்ணும்போது அதோட அந்த ஸ்லிப்பு வரும், நமக்கு ரெசீட் இருக்கும். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. தேவைப்படலாம் நமக்கு. அதே மாதிரி வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு அது எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு அல்லது நீங்கள் குண்டு பின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது ஸ்டாப்லர் அடித்து வச்சுக்கோங்க. இதையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் நம்ம துணியெல்லாம் வாங்கும்போது வருதில்ல, அந்த கவரில் வச்சுக்கோங்க. அல்லது ஒரு ஃபைலில் நீங்கள் போட்டு கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு கபோர்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த டைம் அதில் வந்து நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம் எங்கெங்கே எது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் போய் நம்ம தேடிட்டு அலைய வேண்டாம். இதுவும் ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும், நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து மேனுவல் வந்து நமக்கு எல்லா திங்ஸோடையும் வரும். அது வந்து நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலும் வரும். அது கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெட்மில்லாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சின்ன ரிப்பேர் வரும்போது நம்ம சர்வீஸ் ஆளுங்களை தேடிட்டு அலைய வேண்டாம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம இதை ரீட் பண்ணி தெரிஞ்சு நம்ம பண்ணலாம். முடியாத நேரங்களில் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நமக்கு டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு வச்சுட்டிங்க, டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு அவசரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஒரு தனியாக நீங்கள் ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இது இருக்குங்கிற நம்ம இல்லாட்டினா கூட வீட்டில் உள்ளவங்க தேடிட்டு அலைய வேண்டாம். கரெக்டாக அவங்க பார்க்கும்போதே தெரியும் இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் எல்லாம் இந்த மாதிரி பேக்ஸ் கிடைக்குது நமக்கு. இது கொஞ்சம் பிளாஸ்டிக் இது மிக்ஸ்டான மாதிரி வரும், கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை க்ரோ பேக்காக நம்ம செடியெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதே நம்ம ஃபோல்ட் பண்ணி, இது இடம் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா அதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது கலையாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா இடமும் அடைக்காது, க்ளீனாகவும் இருக்கும். நம்ம தேடும்போது கரெக்டாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் மெஸ்ஸியாக இருக்காது, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடக்காது. இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பேக்ஸை கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், மடித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சில்லி
அதை எப்போ சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். நிறைய கட் பண்ணும்போது இந்த கையில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் நமக்கு, நம்ம நைஃப் வச்சு கத்தி வச்சு கட் பண்ணும்போது. அதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க. நான் இங்கே வந்து 3-4 மெத்தட் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறது, அல்லது எனி ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். ஆனால் சிசர்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க, வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அதை வச்சு நம்ம மில்க் கவர்லாம் கட் பண்ணுவோம், மற்றதையும் கட் பண்ணுவோம்ல. வந்து நீங்கள் வந்து மில்கில் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அந்த விரலை மாத்திரம் கொஞ்சம் நேரம் அதில் டிப் பண்ணி வச்சிங்கன்னா, சோப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த எரிச்சல் போயிடும். அல்லது வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காந்தல், அந்த எரிச்சல் உங்களுக்கு இருக்காது. நிறைய கட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் இது வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பேக், இப்போ வந்து பொதுவாக கிளாத் பேக் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி நீட்டாக நம்ம ஆர்கனைஸ்டாக வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுவும் வந்து நம்ம தேடுற நேரத்தில் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அந்த ஹேண்டில் உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லை நிறைய காட்டன் பாக்ஸஸ் கிடைக்குது. அதோட நான் எப்படி அதை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வேறு வீடியோவில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், முன்னாடி உள்ள வீடியோஸ் போய் பாருங்கள், என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு பேப்பர் பேக் கிடைக்குதுல்ல, அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். சும்மா ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி தான் வைக்க போகிறேன். அந்த ஹேண்டில்லாம் நான் எடுக்கலை, அப்படியே மடக்கி தான் வைக்க போகிறேன். நல்லா திக்காக இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு நான் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறேன். சிலர் கட் பண்ணிடுறாங்க, நான் கட் பண்ணாமல் ஜஸ்ட் மடக்கி வைக்க போகிறேன். என்னோட சைஸ்க்கு, என்னோட கபோர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மடக்கி வைக்க போகிறேன். அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதை வந்து ஒரு மடக்கிக்கிறேன். நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே நான் வந்து இந்த கிச்சன் டவல்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ வந்து ஷாப்பிங் பேக் வைக்க போகிறேன். வச்சு நீங்கள் கரெக்டாக உங்கள் கபோர்டில் வச்சுட்டிங்கன்னா நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்க கூட கரெக்டாக தேடி எடுத்துப்பாங்க. அவங்க எதில் இருக்குன்னு அது விசிபிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்காது, எல்லாத்தையும் கலைச்சி போட மாட்டாங்க, நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும். கபோர்ட் திறந்தால் க்ளீனாகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க, ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இந்த பேக்ஸை வந்து இப்போ ஃபுல்லாக பேப்பர் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. நல்ல திக்காகவும் இருக்குது. இது வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், துணிகள் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து ஷாப்பிங் பேக் தான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் இது உள்ளே வச்சிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் கிடச்சதுன்னா அதை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் இதுவும் வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க இப்போ எல்லாமே. அதையும் இன்னொரு மெத்தடில் நான் வந்து சும்மா ஜஸ்ட் ரோல் பண்ணி வைக்கிறது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இதை ரோல் பண்ணி அந்த சைடில் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய நமக்கு வாங்கும்போது, ஆன்லைனில் வாங்கும்போது பாக்ஸஸ், திக் பாக்ஸஸ் வருதில்ல, இதுதான் நான் சொன்னேன் என்னோட முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் அது மாதிரி பண்ணி இந்த மாதிரி நீட்டாக நான் வச்சுருக்கிறேன். ஸோ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அவங்க வேணுங்கிறவங்க பார்த்து எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேக்ஸும் வருது. இதை வந்து ஒரு சிலர் வந்து மிக்ஸி கவராக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. காய்கறிகள், பழங்கள் கூட வாங்கலாம். இதில் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம், பார்த்துக்கோங்க. கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய யூஸஸ் இருக்குது. இதையும் தூக்கி போடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சு ஏதாவது ஒன்று நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த க்ளவுஸு, ஏப்ரனு, கிச்சன் டால்ஸு, மைக்ரோ ஃபைபர் கிளாத் எல்லாம் வச்சுருப்போம். கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருப்போம். அதை நீங்கள் வந்து பேஸ்கெட்ஸ் வச்சுருப்பீங்கன்னா அவங்களோட அந்த பேஸ்கெட்ஸில் வச்சுட்டு, பேம்பு பேஸ்கெட்ஸ்லாம் வச்சுருப்பீங்கன்னா அதில் வச்சுக்கோங்க. அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பேஸ்கெட்ஸ் இருந்ததுனாலும் அதில் வச்சு கரெக்டான இடத்துல வச்சிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து என்னுடைய ஒரு பிஞ்சு போன ஒரு ஹேண்ட்பேக்கில் உள்ள ஒரு ரிங்கு. அது வந்து என்னோட டாகிக்குள்ள பெல்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி போயிருந்தது. அதுக்கு கரெக்டாக எதேச்சியாக நான் இதை பார்க்கும்போது, க்ளீன் பண்ணும்போது கிடச்சிது. இது ரெண்டுமே கரெக்டாக அதுக்கு ஃபிட்டாக இருந்தது. ஸோ இதுக்கு இப்போ போட்டு இதை தூக்கி போட்டுடலான்னு பார்க்கும்போது இது கரெக்டாக அதுக்கு அந்த பெல்ட்டுக்கு ஃபிட் ஆகுதுன்னொன்னே இப்போ இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் இருந்ததுன்னா அது உங்கள் குட்டி பிள்ளைங்களோட பெல்ட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெல்ட்டோட அந்த இது போயிருந்ததுன்னா, ஸ்ட்ராப் போயிருந்ததுன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் ஹேண்டில் தொங்க வைக்கிற மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேக்ஸ், பெரிய பெரிய பேக்ஸ் வச்சுருப்போம். என்னோடது இது வந்து ஜிப்பு வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி ஹேண்ட் பேக்கெல்லாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு இதை நீட்டாக ஆர்கனைஸ்டாக என்னோடய கபோர்டில் வைக்க போகிறேன். தூசியும் ஆகாது. இந்த மாதிரி வச்சோன்னா ஹேண்ட் பேக்ஸும் நல்லா புதுசாக நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே கூட வைக்கலாம். இன்னொரு மெத்தடு, ஹேங்கரில் கூட நம்ம ஹேங் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு ஹேண்ட் பேக்கையும். பட் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட மைக்ரோவேவ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்மகிட்ட இருக்கிற பிளேட்ஸ்களை வந்து ஆனால் ட்ரை ஆன பிறகு நல்ல காஞ்ச பிளேட்ஸை மாத்திரம் வைங்க, இல்லாட்டா இது ரெஸ்ட் ஆகிடும் அந்த ஸ்டாண்டு.
க்ராக்கரி பிளேட்ஸ் அல்லது பிளாஸ்டிக் நம்மளுடைய டிஃபன் பாக்ஸோட அதுக்குரிய அந்த லிட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டாக வச்சு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் அந்த ஸ்டாண்டை எடுத்து மைக்ரோவேவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கப்பு வந்து இந்த மாதிரி கூட ஒரு மாடலில் வைக்கலாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்று மேலே ஒன்று அல்லது தனித்தனியாக தான் அடுக்கி வைப்போம். இப்போ இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னொரு கப்போட அந்த வாய் பகுதியில் உள்ளே விட்டு வைக்க போகிறோம், அந்த மவுத்துக்குள்ளே வர மாதிரி. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இடமும் வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அந்த சாசருக்குள்ளேயே நீங்கள் வச்சிடலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இடம் நிறையா அடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இன்னொரு மெத்தடில் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ளது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே இதில் வந்து நம்ம 4 இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ட்ரே மாதிரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த பிளேட்டை. ஸோ இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசேஷன் ஐடியான்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஆயில் டிஸ்பென்சர் இது வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் போட்டு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தோணுச்சு இதை வந்து பல்சஸ் சீரியல்ஸ்லாம் நம்ம வந்து பருப்பு வகைகளை ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக ஃபிட் ஆகிற லிட்டு கிடச்சிருச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டு பெருசு கிடச்சிது. அதை முதல்ல நான் ஹாஃப் ஆக்கிக்கிறேன். பெருசாக இருக்குது. புக்குக்கு கூட நீங்கள் கவராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பேகு, நம்ம வந்து வெஜிடபிளோ அல்லது வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேகு தான் செய்து காட்ட போகிறேன். அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக் பேப்பர்ஸ் அல்லது உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அது வேறு என்ன ஷீட் பேப்பர், திக் ஷீட்டு, ரேப் பண்ணுறக்கூடிய அழகழகு இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை நான் ஹாஃபாக எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்ததை ஹாஃபாக கட் பண்ணி திருப்பியுமா அதை என்ன செய்கிறேன், ஒரு சைடை மாத்திரம் நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு சைடு ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இந்த சைடை மாத்திரம் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிஸ்டிக் இருந்துன்னா அதை கூட யூஸ் பண்ணி அது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து அதை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ ஒட்டணும்ல அந்த கார்னரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கார்னர் அதை வந்து சென்டருக்கு கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எண்டை மாத்திரம் திருப்பி ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி, கீழே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில், முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்பவும் அந்த மிச்சம் உள்ளதுகளை வந்து அதை ஹாஃபாக மடித்து அதை வந்து உள்ளுக்குள்ளே க்ளூ வச்சு அந்த கார்னரையுமே நீங்கள் நல்லா ஒட்டிடுங்க. ஒன்று மேலே ஒன்றா ஒட்டணும். அடுத்தது வந்து அந்த மேலே உள்ளது வந்து கீழே உள்ளது மேலே ஒட்டிடணும். ஒட்டிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி அந்த 2 சைட்லேயுமே திருப்பி ஒரு ஃபோல்டு கொடுத்தீங்கன்னா அழகாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பேப்பர் பேக் மாதிரி கிடச்சிரும் பார்த்துக்கோங்க. ஒரு ஹேண்டில் மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டு போட்டு கொடுக்குறக்கு மேலே ஏதாவது நிறைய உங்கள் பிள்ளைங்களோட ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்ததுன்னா, பியூட்டிஃபுல் ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து, அல்லது உங்கள்கிட்ட லேசஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி உங்கள் ஐடியாஸை யூஸ் பண்ணி, அல்லது ஏதாவது இதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கூட அழகாக கிஃப்ட்டை உள்ளே வச்சு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது நான் ஒரு பேப்பரில் தான் இது பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து இல்லைங்கிறதுனால ஒரு அட்டையை கட் பண்ணி உள்ளே கொடுத்துருக்குறேன். அது நல்லா நிற்கிது அப்படியே வச்சோன்னா கீழே. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர்லேயும் வந்து டபுளாக வச்சுக்கோங்க. பேப்பரை வச்சுட்டு பண்ணிங்கன்னா நம்ம காய்கறியோ ஈவன் நம்ம ட்ராஷ் பேக்குக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அழகாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு பாருங்களேன். ஹேண்டில் மட்டும் போட்டோன்னா நம்ம இது ஒரு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் ஆகிறது தான், தூக்கி போடுறது தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம எதாவது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பாத்திரங்களுக்குள்ளே போடும்போது அங்கங்கே கொட்டும். அது இல்லாமல் இந்த மாதிரி அந்த ஹோலுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் அது உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக அது உள்ளே போய் வெளியே விழாமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹோலை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தெரிஞ்ச டிப்ஸாக இருக்கலாம், மேபி, எனக்கு தெரியல. இந்த மாதிரி மெஷ் பேக் வந்து ஃப்ரூட்ஸை கவர் பண்ணி வரும். அதை தூக்கி போடாதீங்க. அதை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். வர அந்த பிளாஸ்டிக் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணுறதுக்கு, சிங்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபாசெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணோன்னா இது என்ன இதுன்னா சீக்கிரமாக அது ட்ரை ஆகிடுது பார்த்துக்கோங்க. காய வைக்கிறது வந்து ரொம்ப பிரச்சனையாக இல்லை, ரொம்ப திக்காலாம் இல்லாமல் இருக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிருது, நல்லா க்ளீனாகவும் ஆகிடுது. ஏன்னா அது கொஞ்சம் சொரன்னு இருக்குல்ல, நம்ம ஈவன் பஃபாக கூட யூஸ் பண்ணுவோம் குளிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடாமல். நெக்ஸ்ட்டு
வந்து இந்த மாதிரி பாட்டிலை வந்து என்னோடய டேப் வந்து ரொம்ப மேலே இருக்கிறதுனால அந்த வயிற்று பக்கம்லாம் நின்னா தண்ணி தெறிச்சு நமக்கு நனைஞ்சு போயிடுது. அதாவது வாஷ் பண்ணும்போது நான் அது 2 ஹோல் போட்டு ஒரு நூல் மாதிரி உள்ளதை வச்சு கட்டி வச்சுருக்கிறேன். இதை கட்டி வச்சுட்டு சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வேணும் தண்ணி வேணுங்கும்போது அந்த மூடி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய தண்ணி வேணுங்கும்போது இந்த மூடி யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் தண்ணி திறந்து விட்டிங்கன்னா அழகாக வருது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா அந்த சின்னது இது பண்ணும்போது தண்ணி நிறைய மேலே வந்து அப்படியே சென்னாங்கள வெளியே வர ஆரம்பிச்சிருது. பெரிய ஹோல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அது வெளியே ஸ்ப்ளாஷ் ஆகாமல் நம்ம ட்ரெஸ் எல்லாம் தெரிக்காமல் கரெக்டாக அது உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பெரிய பாத்திரங்களை நம்ம கழுவும் போது அது கொஞ்சம் இடிக்கும். அப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கர்டன் ரிங்ஸ் வந்து மிச்சமாக இருந்தது. அதை வந்து அந்த மாதிரி பேப்பர் பேக்ஸில் வர்ற அந்த ஹேண்டில் தான் அது த்ரெட் மாதிரி இருக்கும்ல, அந்த கைப்பிடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி ஈவன் மாஸ்கில் உள்ளது கூட அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டிட்டு ஒன்று வந்து இந்த ஹூக் பக்கமும் கட்டிக்கலாம், அல்லது வந்து நீங்கள் அந்த ரவுண்டு பக்கம் கட்டிக்கலாம். 2 விதமாக நான் கட்டியிருக்கேன். கட்டிட்டு நீங்கள் இதில் வந்து ஹேண்ட்பேக்கை கூட போட்டுக்கலாம். ப்ரூமு, டஸ்ட்பேனு, முறம், உங்களோட வாட்சஸை போட்டு வச்சுக்கலாம். எதை ஹேங் பண்ண வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் ஈவன் கிச்சனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இதை போட்டு வைக்கிறதுக்கு, அதை துணி காயப்படுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருப்போம், ஒயர் இது. அதை வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு நேராக வச்சிங்கன்னா நிறைய இடத்தையும் அடைக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஒயரை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நீங்கள் வந்து கரெக்டாக நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் அடைக்காது. எடுக்கிறப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது என்னதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு டால்கம் பவுடரோட பாட்டில். இது மேலே உள்ளது வந்து ஒரு சாஸ் பாட்டிலோட மூடி அது. ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆச்சுது. அழகாக இருக்குது. பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால இதில் வந்து நான் லிக்விட் சூப்பை வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எது வைக்கணுமோ நீங்கள் அதை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா திக்காக இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து இது ஒரு குக்கி கண்டெய்னராக வந்தது. இது கலர் காம்பினேஷன் அழகாக இருந்தது. சரி இதையும் அப்படியே வச்சிடலாம், ஒன்றும் டெக்கரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய நைஃப் ஸ்டாண்டு சின்னதாக இருந்ததுனால மீதி உள்ள ரொம்ப வைக்க முடியல அதில் கத்தி. அதனால மிச்சம் இருந்த கத்தியெல்லாம் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் இருந்தது, அதை உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கோலி குண்டு இருந்ததுன்னா வைக்கலாம், மார்பிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், தெர்மாக்கோல் பால்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கலாம், உப்பில் கூட வைக்கிறாங்க. அது போக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வீட் அந்த கோதுமை அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சு வைக்கலாம். நான் அதுக்கெலாம் பூச்சி வருமா என்னன்னு தெரில. ஆனால் உப்புக்கு வந்து நீர்த்து போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் 2-3 க்ளோவ்ஸ் அது உள்ளே போட்டுட்டிங்கன்னா அது வந்து மாய்ஸ்சர் ஆகாது, அந்த மாய்ஸ்சர் இருக்காது, அதில் நீர்த்தன்மை இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உப்பை வச்சுட்டு ஒரு கத்தி ஸ்டாண்டாக கூட அந்த கண்டெய்னரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சாக்லேட் தான் வந்தது, ஏதோ ஒன்று வந்தது. அதில் வந்து நான் இந்த மாதிரி குக்கரோட விசில்லையும் சின்ன சின்ன ஸ்பூன்ஸையும் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்கொயர் ஷேப் பில்லோ கவர்ஸ் வச்சுருப்போம். அதை வந்து நீங்கள் சைட் டேபிள் இல்லாதவங்க, பெட்ரூமில் சைட் டேபிள் இல்லாதவங்க, உங்கள் பெட்டு அந்த முனையில் நீங்கள் பில்லோ வைக்கிற இடத்துல இதை சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இல்லை டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்கிறவங்க அதுக்குள்ளே அப்படியே நீங்கள் அதில் போட்டுடலாம். அல்லது உங்களுடைய அமிர்தாஞ்சனோ அல்லது இன்ஹேலர் யூஸ் பண்ணுவீங்கன்னா, இல்லை உங்களோட ஸ்டட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்டட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதா இருந்தால் இதுக்குள்ளே நீங்கள் எடுத்து போட்டுடலாம். மார்னிங் வந்து நீங்கள் எடுத்து உங்கள் அதது இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ஐடியா மாதிரி நம்ம இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஐடியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்க்குறதுக்கு ஒரு வேளை அசிங்கமாக தெரியலாம். பட் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹூக்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக பேக்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து ஹேர் பேண்ட்ஸை போட்டு அப்படியே அந்த என்னோட கண்டெய்னரில் வைக்கிறேன். அல்லது நீங்கள் கிளிப்ஸில் கூட நீங்கள் ஹேங் பண்ணி விடனா விட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி கிளிப்ஸ் இருந்தால் தூக்கி போடாதீங்க. அதுமாதிரி என்ன ஷாப்பிங் போகும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது இந்த பேக்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அந்த பேக்ஸ் எல்லாம் ஒன்று போல் இதில் சேர்த்து போட்டுட்டு ஒரே கையில் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ இது எப்பவும் பேக்கில் வச்சுட்டிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குக்கரி வீடியோஸ் இருக்குது என்னோட சேனலில். பிடிக்கும்னா டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் இருக்குது, அதையும் போய் ஹோம் பேஜில் போய் பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.